ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் மிக்க நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் மனுஷ ஜென்மம் கிடைப்பது துர்லபம் என்றும் அதை சரியாக பயன்படுத்தி மோட்சம் அடைய முயற்சிக்க வேண்டும் என்றும், மோட்சம் ஞானத்தாலேயே வரும், ஞானம் விசாரத்தாலேயே வரும், அதற்கு குருவை அடைய வேண்டும் என்று கூறி நமக்கு வழிகாட்டியதையும், உபதேச மஞ்சரி நூலின் சிறப்பு தன்மையும், தற்போதவியல் யாது, அதை நாசமாக்கி மோட்சம் அடைவதற்கான நுட்பமான அறிவுரை போன்றவற்றை பகவான் மூலம் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோவில் பகவான் உபதேச பிற நூல்கள் என்னும் தலைப்பில் குருவாசக கோவை, இது யாரால் இயற்றப்பட்டது, இதன் தனிச்சிறப்பு யாது, மேலும் ஸ்ரீ ரமண கீதை யாரால் எப்பொழுது இயற்றப்பட்டது, இந்த நூலின் மேன்மை என்ன போன்ற சில முக்கிய விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். 8. பகவான் உபதேச பிற நூல்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் உபதேசங்களை சிறிதும் சிந்தாமல் அப்படியே கிரகித்துக் கொள்வதில் இருவர் அதிசாமர்த்தியசாலிகளாய் விளங்கினர். அவர்களில் ஒருவர் முகவை கண்ண முருகனார், மற்றொருவர் காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகள். அவர்கள் இருவரும் தாங்கள் கிரகித்து கொண்ட ரமண உபதேசங்களை நன்கு உள்ளுணர்ந்து அறிந்து வலுவின்றி முனையளவும் மாறுபடாமல் அவற்றை நூலாக்கி உள்ளனர். குருவாசக கோவை. முகவை கண்ண முருகனாரின் பாடல்களை தோத்திரம், சாஸ்திரம், சுவானுபவம் என்னும் 3 தொகுதிகளாக பிரிக்கலாம். அவற்றில் ஸ்ரீ ரமண சந்நிதி முறை, ஸ்ரீ ரமண தேவமாலை, ஸ்ரீ ரமண சரணப்பல்லாண்டு, ஸ்ரீ ரமணானுபூதி ஆகியவை பகவான் மீது அவர் பாடிய தோத்திர நூல்களாகும். 14,000 பாடல்களை கொண்ட ஸ்ரீ ரமண ஞானோபோதம் முருகனாரின் சுவானுபவத்தை கூறும் நூலாகும். பரமார்த்த தீபம் என்னும் குருவாசக கோவையானது ரமணோபதேசங்கள் அடங்கிய சாஸ்திர நூலாகும். உபதேச உந்தியார், உள்ளது 40 ஆகியவற்றோடு குருவாசக கோவையும் ரமண பிரஸ்தானத்ரயம் என்று அறிஞர் பெருமக்களால் போற்றப்படுகிறது. வேதசாரம் அனைத்தும் இதனுள் பொதிந்து கிடக்கிறது. பகவான் வாக்கிலிருந்து வரும் அரிய உபதேச மணிகளை தூய இனிய தமிழ்ப்பாக்களாக எழுதி அவற்றை பகவானிடமே கொடுத்து உபதேச கருத்துக்கள் சரியாக அமைந்திருக்கின்றனவா என்பதை பகவான் பார்த்து ஆமோதித்த பிறகு முருகனார் அவற்றை கோவையாக தொகுத்து வந்தார். அப்படி தொகுத்தவை மொத்தம் 1254 செய்யுட்கள். சில சந்தர்ப்பங்களில் பகவான் அந்த பாடல்களை சரிபார்த்து கொண்டு வரும்போது பாடல்களின் கருத்தை சுருங்க கூறி விளங்கவோ அல்லது மேலும் சில புது கருத்துக்களை சேர்க்கவோ நினைத்த இடங்களில் தாமே புதிய செய்யுட்களை எழுதி இடையிடையே அமைத்தருளினார். அவ்வாறு பகவானால் இயற்றப்பட்ட செய்யுட்கள் 28. ஆக இப்படி இருவராலும் இயற்றப்பட்ட 1282 பாக்களை கொண்டது குருவாசக கோவை என்னும் இவ்வரிய நூல். தத்துவ ஆராய்ச்சிவியல், தத்துவ அனுசந்தானவியல், தத்துவ அனுபவவியல் என்று 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டு 231 அத்தியாயங்களில் அமைந்துள்ள இந்நூல் பகவானது அனைத்து போதனா ரகசியங்களும் விளக்கங்களும் ஒருங்கே அமைந்த ஞான பொக்கிஷமாகும். தமிழ்ச்சுவை நாடும் தேனீக்களுக்கு என்றென்றும் இலக்கிய மனம் வீசும் பாமாலையாகவும் இது விளங்குகிறது. குருவாசக கோவையின் அற்புத உபதேசங்கள் நிறைந்த சில பாடல்கள். புறமுகுத்து பாயும் தன் புத்திதனை உள்ளே அறநிறுத்து காக்கும், அதுவே அறவோர் பதியாம் இதய பரஸ்வரூபம் காணும் அதிகார தீரம் அறி. அறிவே அசங்கம், அறிவே அமலம், அறிவே கடவுள் அணுக்கம் மறவா, அறிவே அபயம், அறிவே அமுதம், அறிவே அனைத்தும் அறி. அன்பையே காண்பதாய், அன்பையே கேட்பதாய், அன்பையே தானுற்று அறிவாய், இன்பமாம் அன்பையே உண்பதாய், அன்பையே மோப்பதாம், அன்பே ஆன்மானுபவம். யானே பரமென்று இயம்பித் தெரியாமல் தானே பரமாய் தரித்திடுக, தான் அதுவாய் நிற்றலால் அன்றி நெடுங்குரலால் பற்பலகால் சொற்றதனால் போமோ துயர். சுகம் என்பது ஆன்மஸ்வரூபமே ஆன்ற
சுகமின்றி இல்லை சொரூபம். சுகம் என்பது ஒன்றே உளது. உறுதி உணர்ந்து ஆன்மனினை நின்றெய்தும் இன்பம் நெடிது. ஆதல் இலை அல்லா அழிவும் இலை, பெத்தர் இலை சாதனைகள் செய்வாரும் சற்றும் இலை, மேதகவை வெகுவார் தாம் இல்லை, வீடுற்றார் தாமும் இல்லை, இஃதே பரமார்த்தம் என். ஸ்ரீ ரமண கீதை. கணபதி சாஸ்திரியும் அவரது அறிவார்ந்த சீடர்களான கபாலி சாஸ்திரி, தெய்வ விரதர் ஆகியோரும் பகவானிடம் வினவிய வினாக்களும் பகவான் அவற்றுக்கு பகர்ந்த விடைகளும் கொண்டு உருவானதே ஸ்ரீ ரமணகீதை என்னும் அரிய சமஸ்கிருத நூல். அதுவே மற்ற நூல்களை விடவும் ஆழ்ந்த புலமையும் கோட்பாடுகளும் கொண்டது என்று பண்டித பெருமக்கள் பாராட்டுகிறார்கள். கணபதி சாஸ்திரி தன் சுபாவத்திற்கு ஏற்ப ஒரு சமயம் சில அபூர்வ சக்திகளை நாடி சாதனை மேற்கொள்ளும் போது ஞானமும் உதிக்க பெற்ற ஒரு சாதகருக்கு அவர் ஆரம்பத்தில் நாடிய சக்தி அபிலாஷைகளும் நிறைவேறுமா என்று பகவானிடம் கேட்டார். பகவான் அதற்கு நகைச்சுவையோடு தனது அபிலாஷை நிறைவேறுவதன் பொருட்டு யோக முறையை மேற்கொண்ட தவயோகி அத்தவ சாதனைகளுக்கிடையே ஞானம் பெற்றுவிட்டால் அவரது ஆரம்ப அபிலாஷைகளும் நிறைவேறும்போது அதற்காக அளவு கடந்து ஆனந்திக்க மாட்டார் என்று விடையிறுத்தார். ரமணகீதையின் வடமொழி நடை மிக அற்புதமானது. அந்நடையின் மினுமினுப்பும் ஓசை மாண்பும் சமஸ்கிருத பண்டிதர்களை பெரிதும் பரவசப்படுத்துவனவாகும். அது மாத்திரமல்ல, மொழிபெயர்ப்பிலும் கூட அதன் கருத்துக்கள் வேதாந்த மரபில் பரிச்சயமற்றவர்கள் உட்பட பொது வாசகர்களின் கவனத்தை கவரும் ஆற்றல் பெற்றனவாகும். ரமணகீதையில் சொல்லப்படும் கருத்து துளிகளில் சில: செயல் அனைத்திற்கும் அதன் பலன் அனைத்திற்கும் இருப்பிடமான தனது உண்மையை உணர வேண்டும். அவ்வுண்மையை உணர்வதற்கு தேவையான முழு முயற்சி யாதெனில், வெளி விஷயங்களிலிருந்து எண்ணங்களை உள்ளே திருப்பி அலைவும் சார்பும் இல்லாத ஆன்ம விசாரணையிலேயே நிலைக்க வேண்டும். இதயம் என்பது தூல உடலின் மார்பின் இடப்புறம் அமைந்திருக்கும் உறுப்பு அன்று, வலதுபுறம் உள்ளதாக கற்பனை செய்யக்கூடிய ஆன்மாவே ஆகும். அதுவே நான் என்ற நினைப்பும் மற்றெல்லா எண்ணங்களும் தோன்றும் இடம். உலகனைத்தும் உடலிலும் உடலனைத்தும் இதயத்திலும் அடங்கியுள்ளதால் உலகனைத்தும் இதயத்தில் அடக்கமாம். சூரியன் சந்திரனுக்கு ஒளி அளிப்பது போல் இவ்விதயமே மனதிற்கு ஒளி அளிக்கிறது. சூரியன் துறங்கா இரவினில் சந்திரனிடம் ஒளி காண்பது போல இதயத்தே நிலை பெறாதவன் தன் மனதை மட்டுமே காண்கிறான். ஒளியின் மூலமாம் தன் உண்மை வடிவை காணாது மனத்தாலே பொருள் வெவ்வேறாய் கண்டு பாமரன் மயங்குகிறான். இதயத்தே நிலைத்த ஞானியோ பகலின் வெயிலிலே நிலவொளி ஒன்றி மறைவது போல மன ஒளி இதய ஒளியில் ஒன்றி மறைவதை காண்கிறான். காண்பான் வேறு, காணப்படும் பொருள் வேறு என்ற எண்ணம் மனத்திலேதான் உள்ளது. இதயத்திலே வீற்றிருப்போர்க்கு காண்பானும் காணப்படும் பொருளும் ஒன்றாகிவிடும். தனக்கான கடமை, தன்னை சார்ந்தோர்க்கான கடமை, நாட்டுக்கான கடமை, மனித குலத்திற்கான கடமை இவற்றுக்கிடையே முரண்பாடு எழத் தேவையில்லை. வெவ்வேறு வாழ்க்கை முறைகளை பின்பற்றுபவர்கள் அடங்கிய சமூகமானது உடலை போன்றது. சமூகத்தினர் அவ்வுடலின் உறுப்புகளை போன்றவர். அவயவம் உடலுக்கு உதவுவது போல சமூகத்திற்கு உதவும் மனிதனும் மேன்மை அடைகிறான். வாக்காலும் மனத்தாலும் உடலாலும் சமூகத்திற்கு உதவுமாறு தான் எக்காலும் ஒழுகி தன்னை சார்ந்தவர்களையும் தெளிவிக்க வேண்டும். சமூக வாழ்வு நலம் பெற சாந்தி, சக்தி இரண்டும் தேவையே. தன் மனம் தூய்மையுற அமைதியும் சமூகம் ஓங்குவதற்கு ஆற்றலும் வேண்டும். வெவ்வேறு இனத்தார்க்கும் வகுப்பினருக்கும் இடையே பிணக்குகளை தவிர்ப்பதைப் போலவே தேசங்களுக்கிடையேயும் தவிர்த்தல் வேண்டும். சம உணர்வுள்ள சகோதர பான்மையே மனித சமூகம் அனைத்தும் ஒருங்கே அடைவதற்குரிய சீரிய நிலையாம். மக்கள் ஒருவரோடொருவர் சகோதரப்பான்மை எய்தினால் உத்தம சாந்தி நிலவும். அப்போது இவ்வுலகம் முழுவதும் ஓர் குடும்பம் எனவே திகழும். ஆடவரைப் போலவே மாதருக்கும் துறவரம் பூண உரிமையுண்டு. ஏனெனில் விடுதலை ஞானம் இவற்றில் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. அனுபவத்தின் மூலமே ஐயம், திரிபு அகலம். நூற்றுக்கணக்கான சாத்திரங்களை படிப்பதால் அன்று. அடுத்த வீடியோவில்
கேட்டதும் கிடைத்ததும் என்ற தலைப்பில் ஆன்மீக தேடல் சம்பந்தமான பல கேள்விகளுக்கு பகவானால் அருளப்பட்ட பதில்களைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.